பிரைஸ் அலாட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியூல். நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நாள்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் நமக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்களா? இதுக்கு மேலே நான் ப்ரே பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேலே நான் பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த காரியங்கள் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு கர்த்தரை விட்டு விலகி செல்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுறீங்களா? இன்னைக்கான ஜெபம் உங்களுக்காக தான். கர்த்தர் நம்மளை அழைத்திருப்பது பிள்ளைகளாக, இந்த உலகம் நம்மளை அழைப்பது விசுவாசிகள் என்று. அப்போ இந்த விசுவாசம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கு இந்த உலகத்துல, இல்லையா? ஆனா நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு? அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு ஒரு சின்ன பைபிள் இன்சிடென்ட்ல பார்க்கலாம். மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்பொழுது செங்கடலுக்கு முன்பாக வந்து மாட்டிக்கொள்கிறாங்க. போறதுக்கு வழியே இல்லை. உடனே எல்லா இஸ்ரவேல் மக்களுமே மோசேவை திட்டுறாங்க. எங்களை இங்க சாகடிக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா? நாங்க இதுக்கு அடிமையாகவே அங்கேயே உயிரோட இருந்திருப்போமே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா மோசையினுடைய விசுவாசம் இந்த ஜனங்களை நோக்கி இல்லாம கர்த்தரை நோக்கி பார்க்க செய்தது. இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனியும் நிச்சயமாய் அவர் நடத்த உண்மையுள்ளவரா இருக்கிறார். இதுதாங்க விசுவாசம். அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டானது. கர்த்தர் சொன்னது என்னன்னா, உன் கையில இருக்கிற அந்த கோலை உயர்த்து அப்படின்னு. அவர் உயர்த்தின பொழுது பெரிய கீழ் காற்று வந்து செங்கடலையே இரண்டாக பிரித்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த கோலை போன்ற விசுவாசம் இருக்கா? அப்படி ஒரு விசுவாசம் இருக்கும்னு சொன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் விசுவாசத்தை உயர்த்து. உன் விசுவாசமாகிய கோலை உயர்த்து, உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓடி போகும். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்குள்ளாக அந்த கோலை போன்ற ஒரு விசுவாசம் இருக்கா? நீங்க உயர்த்துங்க. உங்க ஜெபத்துல அந்த கோலை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலையை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னோடு ஜெபிக்கின்ற அநேகர் உம்முடைய கரத்துல கொடுக்கின்றேன். விசுவாசத்துல பலவீனனாக இருப்பார்கள்னு சொன்னா நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேலையில ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக ஒரு ஆவியின் விசுவாசத்தை அளிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய விசுவாசத்தின் ஆவியினால அவர்களை நிரப்பும்படிக்காய் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அந்த விசுவாசத்தின் நிமித்தம் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய மக்கள் கர்த்தாவே ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று நான் வேண்டுகிறேன் ராஜா. மனம் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. எக்காரணத்தை கொண்டு உங்க விசுவாசத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.